பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை எசையா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41வது அதிகாரம் 10வது வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பயம் என்பது ஒரு சாதாரணமாய் நடக்கிற ஒரு காரியம். ஏதாவது ஒரு பிரச்சனை நம்மளை பயமுறுத்தி கொண்டே தான் இருக்கும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் கூட இருக்கிறதுனால நீ பயப்படாத. இந்த வார்த்தையை சொல்லுகிறது யார் தெரியுமா? Glory to God. இந்த முழு உலகத்தையும் படைத்த ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை எப்போதும் அது ஒரு எளிதானதாய் இருக்காது. சோதனைகள் வரலாம், இழப்புகள் வரலாம், நோய் வரலாம். சில நேரத்தில் நிச்சயமற்ற காரியங்கள் ஏற்படலாம். அது நிறைவேறாதனால சந்தேகங்கள் நம்ம வாழ்க்கையில் எழும்பிக் கொண்டே இருக்கும். பாருங்களேன். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னுடன் இருக்கிறேன். Glory to God. நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஒரு சாதாரண மனிதன் சொல்லியிருந்தால் பரவாயில்லைங்க. வானத்தையும் பூமியும் அதில் உள்ள அனைத்தையும் படைத்த தேவன் சொல்லுகிறார், நான் உன் பலனாய் இருக்கிறேன். நீ திகையாத, நான் உன் கூட இருக்கிறேன். நீ ஏன் சில காரியத்தை கண்டு திகைத்து போய் நிற்கிற? நான் உன்னை தேவன். Glory to God. இந்த பூமியில் இருக்கிற அனைத்து மிருகங்களையும், கடலில் உயிர் வாழ்கிற ஒவ்வொரு மீன்களையும் கடவுள் உருவாக்கின விதத்தை நீங்கள் பாருங்க. வானத்தில் தோன்றுகிற நட்சத்திரங்களை பற்றி நீங்கள் எப்போதாவது யோசித்தது உண்டா? அப்போ இவைகளெல்லாம் படைத்த தேவன் உன்னுடன் இருக்கிறார். நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நான் சொந்தமாக செய்ய முயற்சி செய்யும்போது தாங்க ஒவ்வொரு முடிவையும் நாமவே கட்டுப்படுத்த முயற்சிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில் தேவனின் திட்டத்தை நம்புவதை நாம் நிறுத்தி விடுகிறோம். கர்த்தர் சொல்கிறாரு, இந்த நாளில் நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். Glory to God. நீ எதிர்பார்க்கிற காரியத்தில், நீ திட்டம் பண்ணி வைத்திருக்கிற அந்த காரியத்தில் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Glory to God. நீங்கள் திட்டம் பண்ணுவது நான் தவறுன்னு சொல்லலை. அதே நேரத்தில் நம்முடைய திட்டத்தை நாம் தேவனிடத்தில் கொடுக்கும்போது தேவன் நம்முடைய திட்டத்தை பலப்படுத்தி அதை என்ன செய்கிறார்? நிலைநிறுத்துகிறார். அதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். தேவன் நமக்கு தேவையான எல்லாவற்றிலும் செய்வதற்கு சித்தமுள்ளவராக இருக்கிறார். அவர் வாக்கு கொடுக்கிறாருங்க, நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், இந்த காரியத்தில் நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவோம்ப்பா. எல்லாரும் ஜெபிப்போமா. அன்புள்ள இயேசுவே, நீர் என்னை நேசிக்கிறதற்கும்
நீர் என்னுடன் இருப்பதற்கு நன்றி அப்பா. உம்முடைய அற்புதமான ஆற்றலை, ஆண்டவரை படைப்பை நீர் என் மேல் வைத்திருக்கிற அன்பை இந்த காலவேளையில் நினைவுபடுத்தி எனக்கு சகாயம் செய்வேன்னு சொல்கிறீங்களே, உமக்கு நன்றின்னு சொல்கிறப்பா. உம்முடைய எல்லா படைப்பிற்காக உமக்கு நன்றி. கர்த்தர் அற்புதத்தை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.